Hi friends, welcome to Lifeneeye. நாம் இன்னைக்கு ஒரு 21 examples of present continuous tense in மலையாளம். மலையாளத்தில் present continuous tense பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது ஒரு வேண்டுகோள் தான். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க நம்மளோட யூடியூப் சேனலில் வியூஸ் ரொம்ப கம்மி. அதுவும் மலையாளம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 வியூஸ் தான் போகுது. அதை வச்சுக்கிட்டு என்னோடய லைஃப்பை நான் சர்வைவல் பண்ணவே முடியாதுங்க. ஸோ அதுக்கு உங்களோட கொஞ்சம் அன்பு எனக்கு தேவைப்படுகிறது. உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையை இந்த கூகுள் பே ஃபோன்பே நம்பர்லேயோ இல்லை இந்த அக்கௌண்ட்லேயோ நீங்கள் அனுப்பலாம். நீங்கள் கொடுக்குற அந்த தொகை தான் என்னோடய வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய இன்கம் இல்லாத ஒரு யூடியூப் சேனல், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையை ரொம்ப உங்களை கேட்குறது எனக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு சிலருக்கு வசதி இருக்கும், மனசு இல்லாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு மனசு இருக்கும் ஆனால் வசதி இல்லாமல் இருக்கும். சரி, ஓகே விடுங்க. உங்களுக்கு ஓகேன்னா இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனைத்தும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. விருப்பம் இருக்கவங்க உங்களோட அன்பை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அது எங்கே பயன்படுத்துவோம்? நம்ம ஒரு செயல் நம்ம பேசுகின்ற நேரத்தில் நடந்ததுன்னா, இப்போது ஐ ஆம் ரீடிங் ரைட் நவ், நான் இப்போது படிச்சிட்ருக்கேன் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் நீங்கள் யாராவது ஒருத்தர் பார்க்கும்போது நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க. அப்போது அந்த ஆக்ஷன் அப்போ நடக்குது இல்லையா? அதுபோல் டைமில் தான் நம்ம ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்துவோம். அதுவே மலையாளத்தில் எப்படின்னு பாருங்கள். ஞான் இப்போல் வாய்க்குகையானு, ஞான் இப்போல் வாய்க்குகையானு, நான் இப்பொழுது படிக்கிறேன். இப்போ ரீட் அப்படின்னா வாய்க்குக அப்படிங்கிறது பேஸ் ஃபார்ம் வெர்பு. அதுவே ஐ ஆம் ரீடிங் இல்லை ஷீ இஸ் ரீடிங், ஹீ இஸ் ரீடிங் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா, இல்லை தே ஆர் ரீடிங் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா வெர்பு எப்படி மாறுது பாருங்கள். வாய்க்குகையானு. ஒவ்வொரு வெர்பும் நீங்கள் எப்படி மாறுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே நிறைய வெர்ப்ஸை வச்சு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணலாம். ஐ ஆம் ரீடிங் ரைட் நவ், ஞான் ഇപ്പോൾ വായിക്കുകയാണ്. I am talking to you right now, ഞാൻ ഇപ്പോൾ നിങ്ങളോട് സംസാരിക്കുകയാണ്. நான் இப்பொழுது உன்னிடம் பேசுகிறேன் அல்லது உங்களிடம் பேசுகிறேன். டாக், சம்சாரிக்குக. அதுவே ஹாம் இஸ் ஆர் பி ஃபார்ம் வெர்பாக கூட டாக்கிங் அப்படின்னு மாறும்போது பார்த்தீங்கன்னா சம்சாரிக்குகையானு. இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு வெர்பையும் லிசன் பண்ணணும் மறக்காமல். ஐ ஆம் டாக்கிங் டு யூ ரைட் நவ், ഞാൻ ഇപ്പോൾ നിങ്ങളോട് സംസാരിക്കുകയാണ്. ஐ ஆம் வாட்சிங் எ மூவி அட் த மூமெண்ட். நான் ഇപ്പോൾ, அதாவது ஞான் இப்போல ஞானிப்போல் சேர்த்து எழுதுகிறோம். ஞானிப்போல் ஒரு சினிமா காணுகையானு, நான் தற்பொழுது ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் வாட்சிங் எ மூவி அட் த மூமெண்ட், ஞானிப்போல் ஒரு சினிமா காணுகையானு. they are reading their books, அவர் அவரோட புஸ்தகங்கள் வாய்க்குன்னு, அவர்கள் தங்கள் புத்தகங்களை படிக்கிறார்கள். அவர் அவரோட புஸ்தகங்கள் வாய்க்குன்னு. she is having dinner now, அவள் ഇപ്പോൾ அத்தாழம் கழிக்குகையானு. அதாவது அத்தாழம்னா டின்னர். ஆனால் யார் இன்றைக்கி தூய தமிழில் பேசுகிறா? அதே போல் தான் மலையாளத்துலையும் யார் அத்தாழம்லாம் சொல்ல மாட்டாங்க, டின்னர்னே சொல்லுவாங்க. அவள் இப்போல் அத்தாழம் கழிக்குகையானு, அவள் இப்பொழுது இரவு உணவு சாப்பிடுகிறாள். மை ஃப்ரெண்ட் இஸ் லுக்கிங் ஃபார் எ நியூ ஜாப், என்ற சுகுர்த்து ஒரு புதிய ஜோலி அன்வேஷிக்குகையானு. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நாவுக்கு சுழி கிடையாது, வாவுக்கு தான் சுழி. அன்வேஷிக்குகையானு, எனது நண்பர் புதிய வேலை தேடுகிறார். அதாவது சர்ச்சிங் அல்லது லுக்கிங். அன்வேஷிக்குக அப்படிங்கிறது கண்டினியூஸில் வரும்போது அன்வேஷிக்குகையானு. ஐ ஆம் டேக்கிங் மை எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த், ഞാൻ അടുത്ത മാസം പരീക്ഷ എഴുതുകയാണ്. ഞാൻ അടുത്ത മാസം പരീക്ഷ എഴുതുകയാണ്. நான் அடுத்த மாதம் தேர்வு எழுதுகிறேன்.
ரொம்ப கோல்டாக இருக்குது, அதனால் வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஐ ஆம் மீட்டிங் சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் ஒர்க். ஜோலி கழிஞ்சு நான் குறைச்சி சுகுர்த்துகளை காணுனுண்டு. வேலை முடிந்ததும் சில நண்பர்களை சந்திக்கிறேன். ஜோலி கழிஞ்சு நான் குறைச்சி சுகுர்த்துகளை காணுனுண்டு. தே ஆர் வாட்சிங் டெலிவிஷன். அவர் டெலிவிஷன் காணுனுண்டு. அதாவது டெலிவிஷன், தொலைக்காட்சியை நம்ம வந்து டெலிவிஷன்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, அதுதான். அவர்கள் தொலைக்காட்சியை பார்க்கிறார்கள். அவர் டெலிவிஷன் காணுனுண்டு. கோல்டு. ஷீ இஸ் ட்ரிங்கிங் காஃபி. அவள் காப்பி குடிக்குண்டு. அவள் காப்பி குடித்து கொண்டிருக்கிறாள் அல்லது குடிக்கிறாள். ப்ளீஸ் பி குவைட், த சில்ட்ரன் ஆர் ஸ்லீப்பிங். தயவாயி மிண்டாதிருக்குன்னா சத்தம் போடாமல் இருங்க, இல்லை அமைதியாக இருங்க, பேசாமல் இருங்க. குட்டிகள் உறங்குகையானு. தயவாயி மிண்டாதிருக்குக, குட்டிகள் உறங்குகையானு. வாய்ஸ் வித்தியாசமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, என்னோடய வாய்ஸு. ஐ ஆம் ரீடிங் எ நியூஸ் பேப்பர். நான் ஒரு பத்திரம் வாய்க்குகையானு. பத்திரம்னா செய்தித்தாள். நான் ஒரு பத்திரம் வாய்க்குகையானு. The phone is ringing. ஃபோன் ரிங்கு செய்யுண்டு. ஃபோன் அடிக்கிறது. We are having dinner. ഞങ്ങൾ அத்தாழம் கழிக்குகையானு. ஏற்கனவே அத்தாழம் சொல்லியிருக்கேன், டின்னர். We are having dinner. ഞങ്ങൾ அத்தாழம் கழிக்குகையானு. நாங்கள் இரவு உணவு சாப்பிடுகிறோம். The children are doing their homework. குட்டிகள் அவரோட குருகபாடம் செய்யுண்டு. குட்டிகள்லாம் சில்ட்ரன், குருகபாடம் அப்படின்னா ஹோம்ஒர்க். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா டா ட, அந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஒன்று இம்முக்கு, இன்னொன்று ட, ரெண்டுத்துக்கும் சேர்த்து குருகபாடம் செய்யுண்டு. குழந்தைகள் வீட்டு பாடம் செய்கிறார்கள். She is wearing a blue jeans. அவள் ஒரு நீல ஜீன்ஸானு தரிச்சிருக்குண்டது. அவள் நீல நிற ஜீன்ஸ் அணிந்திருக்கிறாள். அவள் ஒரு நீல ஜீன்ஸானு தரிச்சிருக்குண்டது. She is cleaning her room. அவளோட முறி விருத்தியாக்குண்டு அப்படின்னா க்ளீன் பண்ணுறது. விருத்தியாக்குக அப்படின்னா க்ளீன், சுத்தம் செய்கிறது. அதுவே கண்டினியூஸ் டென்ஸில் விருத்தியாக்குண்டு. அவளோட முறினா ரூம். அவளோட முறி விருத்தியாக்குண்டு. அவர் அறையை சுத்தம் செய்கிறார். They are walking in the lawn. அவர் புல்தகிடியில் நடக்குண்டு. புல்தகிடி அப்படின்னா லான், புல்வெளி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அவர் புல்தகிடியில் நடக்குண்டு. அவர்கள் புல்வெளியில் நடக்கிறார்கள். She is listening to music. அவள் சங்கீதம் கேட்குண்டு. அவள் இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அவள் சங்கீதம் கேட்குண்டு. Jenny is working in a restaurant this week. Jenny ഈ ആഴ്ച ഒരു റെസ്റ്റോറൻറ്റിൽ ജോലി ചെയ്യുന്നു. ഈ ആഴ്ച அப்படின்னா this week. Jenny ഈ ആഴ്ച ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஜோலி செய்யுண்டு. ஜெனி இந்த வாரம் ஒரு உணவகத்தில் வேலை செய்கிறார். ஷாலினி இஸ் கோயிங் டு லண்டன். ஷாலினி லண்டனிലേക്ക് போവുകയാണ്. ஷாலினி லண்டன் செல்கிறார். ஷாலினி லண்டனிലേക്ക് போവുകയാണ്. ஸோ நம்மளோட ப்ளே ஸ்டோரில் மறக்காமல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த லெசன்ஸ் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளோட வெப்சைட்டில் நேற்று போட்டாச்சு. நீங்கள் அதுலேயும் போய்ட்டு ரிலாக்ஸாக இந்த சென்டென்ஸ் அனைத்தும் நீங்கள் ரிலாக்ஸாக படிக்கலாம். இது எத்தனை பேர் ஏற்கனவே படிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை பேர் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியாது. அதே போல் உங்களால் முடிஞ்ச அந்த நன்கொடையை மறக்காமல் அனுப்புங்க.
தேங்க்யூ. பை பாய்.